டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன. இது குறித்த விரிவான தகவலை பல்வேறு துறையிடம் கேட்டு பெறுவதற்காக நம் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மணிமாறன், மிக முக்கியமான ஒரு கைதாக இது பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. இது 4 நாட்களாக தொடர் விசாரணை. இதுவரை இத்தனை மணி நேர விசாரணை சமீப காலங்களில் ஒரு அரசியல் தலைவரிடம் நடத்தப்பட்டதா என்கிற கேள்வி எழுந்த இந்த சூழல்ல தான் இந்த கைது என்பது நடந்திருக்கிறது. இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்த ஒரு வழக்கில் இன்றைக்கு டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். டிடிவி தினகரன் ஏற்கனவே ஃபெரா வழக்கில் கைதானவர், காஃபி போசா வழக்கில் கைதானவர். ஏற்கனவே ஓராண்டு சிறையிலும் இருந்திருக்கிறார். 96ஆம் ஆண்டுல அந்த வழக்கில் அவர் ஓராண்டு கால சிறையை, அப்போது கடலூர் சிறைச்சாலையிலும் சென்னை சிறைச்சாலையிலும் மாறி மாறி இருந்தவர். இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த வழக்கு என்பது அரசியல் ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரனுடைய இந்த கைது என்பது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையில அடுத்த கட்ட நிகழ்வுகளை, அடுத்த கட்ட நகர்வுகளை அடுத்து ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்க வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமாக அவருடைய ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சசிகலா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு அவர் சிறை செல்லக்கூடிய ஒரு சூழல் வந்தது. இந்த சிறை செல்லும் போது அதற்கு முந்தைய தினம் அவர் டிடிவி தினகரனை இந்த கட்சியில் இணைத்து உடனடியாக அவருக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவியையும் கொடுத்தார், பொறுப்பையும் கொடுத்தார். அதன் பிறகு கட்சியினுடைய கட்டுப்பாடும் ஆட்சியினுடைய நிர்வாகமும் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட அமைச்சரவையில் இருந்த அத்தனை பேருமே கூட திரு டிடிவி தினகரனுடைய அந்த ஆலோசனையை கேட்டு தங்களுடைய அரசியலை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த அவர் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக தலைமை கழகத்திற்கு வந்தார். தலைமை கழகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு மட்டுமல்ல, கட்சியினரையும் கூட தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருந்தார். எனவே அவருடைய வழிகாட்டுதல்ல கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். கட்சியினுடைய தலைமை யார், தலைமை இல்லாத ஒரு கட்சியாக இது எப்படி நடக்கப் போகிறது என்கிற கேள்வி எழுந்தபோதுதான் அரசியல் ரீதியாக டிடிவி தினகரனுடைய அந்த வருகை என்பது இருந்தது. துணை பொதுச் செயலாளராக அவர் வந்து அப்போது பொறுப்பேற்றாலும் கூட அதற்கு முன்னதாக 2011 சசிகலா அவர்களுடைய குடும்பத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரையும் நீக்கிய போது தினகரனும் 3வது பெயர்ல இருந்தார். அந்த பட்டியலில் 3வது நபராக இருந்தவர் டிடிவி தினகரன். அவரும் 2011க்கு பிறகு நேரடியாக அதிமுகவினுடைய அரசியல்ல ஈடுபடாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தினகரனுக்கு ஒரு மீண்டும் அந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக அதிமுகவினுடைய ஒரு கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்புல வந்து கட்சியினுடைய அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகளை, அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை தீர்மானிக்கக்கூடியவராக சிறிய கால அளவில் இருந்தார். ஆனாலும் கூட அந்த சிறிய கால அளவில் பல விஷயங்களை அவர் முன்னெடுத்துக் கொண்டிருந்தார். ஒரு பக்கம் அவருடைய பொதுச் செயலாளராக சசிகலா சிறை சென்றது, இன்னொரு பக்கம் கட்சியில வந்து பிளவுகள் உண்டாகி ஏற்கனவே திரு ஓ பன்னீர்செல்வம் தனி அணியாக சென்று இந்த ஆட்சிக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை, குறிப்பாக ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் சார்ந்த விஷயங்களை கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் கட்சியை வழிநடத்த போவது யார் என்கிற அந்த கேள்வி எழுந்த நெருக்கடியான நேரத்தில் தான் தினகரன் அந்த பொறுப்புக்கு வந்தார். அந்த பொறுப்பையும் அவர் மீண்டும் அந்த மக்களோடு சந்திப்பது, கட்சியினரை சந்திப்பது, கட்சியினுடைய 2வது கட்ட தலைவர்களை ஒன்றாக இணைத்து செல்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் அவர் நேரடியாக களமிறங்கினார். முக்கியமாக சசிகலா ஒரு பொதுச் செயலாளராக தேர்வாக கூடிய அந்த சூழலுக்கும் கூட பின்னணியில் திரு தினகரன் இருந்தார். அப்போது கட்சியினுடைய அத்தனை 2ஆம் கட்ட தலைவர்களையும் திரு ஓ பன்னீர்செல்வம் உட்பட அவரையும் கூட கட்சியினுடைய சசிகலாவுடைய தலைமையை ஏற்பதற்கு முன்வைத்தார். ஏனென்றால் பெரியகுளத்தில் அவர் வந்து முதல் முறையாக ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிற்கும் போது அங்கே திரு அறிமுகமான திரு ஓ பன்னீர்செல்வம் இவருடைய மிக நெருக்கமானவராக இருந்தார். இவர் சொல்வதை கேட்கக்கூடிய இடத்தில் இருந்தார். எனவே ஒரு குறுகிய காலம் இருந்தாலும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை கிட்டத்தட்ட தன்னுடைய கைக்கு கொண்டு வந்தவர். ஆனால் ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பிறகு, இடைத்தேர்தல் ரத்துக்கு பிறகு எல்லாமே மாறியது. இது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது நம்முடைய தொடர் நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சுமந்த் சி ராமன். டாக்டர் சுமந்த், எப்படி பாக்குறீங்க இந்த கைது என்பது? அரசியல் ரீதியாக குறிப்பாக அதிமுகவினுடைய இந்த உட்கட்சி பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு சென்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த கைதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கைது ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது. இன்று நடக்கும்னு ஓரளவுக்கு ஒரு யூகம் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு சுதேஷ் சந்திரசேகரோட ரிமாண்டை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு அவரை அழைத்து செல்லும் பொழுது அங்கு ஆதாரம் இருக்கிறது என்று வலுவாக டெல்லி போலீஸ் கூறின பிறகு தொடர்ந்து இந்த கொஸ்டினிங் 4 நாட்களுக்கு சென்றிருக்கிறது. சோ இன்று அந்த சுதேஷ் சந்திரசேகர் உடைய ரிமாண்ட் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதே நம்ம ஒரு கைது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு உறுதியானது. அதே போன்று இன்று இரவு அவரை கைது செய்திருக்கிறாங்க. இப்போ பொலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா இதுல ஒரு டிராமாட்டிக் ஷிஃப்ட் ஆகும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா
இதை வந்து அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பார்லன்ஸ்ல சொன்னோம்னா இதை டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சா. ஏற்கனவே வந்து அவங்க இது ஒரு எதிர்பார்த்த நிகழ்வாகத்தான் வந்து இரு அணிகளும் பார்த்திருப்பாங்க. பர்டிகுலரா இபிஎஸ் அணி வந்து ஏற்கனவே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்படிங்கறத அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. அடுத்த கட்டமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து அவர் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும், போலீஸ் கஸ்டடி கேட்பாங்க. அந்த கஸ்டடி கொடுக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு ஒரு 2 நாட்களோ 3 நாட்களுக்கு பிறகு அவர் ஜாமீன் மனு தாக்கல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கைது நடவடிக்கையினால் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு என்னிடம் இல்லை. அப்கோர்ஸ் நம்ம ஃபாஸ்ட் மூவிங் சிச்சுவேஷன், எப்படி வேணா வந்து நிகழ்வுகள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை நிச்சயமாக இபிஎஸ் அணியினர் இதை எதிர்பார்த்திருப்பார்கள். ஓரளவுக்கு இதை ஃபேக்டர் இன் பண்ணியிருப்பாங்க. அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள், பேச்சுவார்த்தை எப்படி தொடர வேண்டும் அப்படிங்கறதுல ஏற்கனவே இது கணக்கில் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் அப்படிங்கறத என்னுடைய யூகம். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அடுத்த ஒரு சில நாட்களுக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இரு அணிகளுக்கிடையே. அதற்குள்ள இவருக்கு என்ன கோர்ட் ப்ரொடியூஸ் பண்ணி எவ்வளவு நாள் கஸ்டடி கிடைக்குது, எப்ப ஜாமீன் கிடைக்குதுங்கிறத பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை. இல்ல, இப்ப இந்த கைதை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே நம்ம எல்லோருக்குமே தெரியும், 4 நாட்களாக இந்த விசாரணை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மணிக்கணக்கில் இருக்கிறது. முதல் நாள் 7 மணி நேரம், அடுத்த நாள் 10.5 மணி நேரம், அதற்கு பிறகு 9 மணி நேரம் என்று மணிக்கணக்கில் இந்த விசாரணை நடந்த போதே நேற்றைக்கே இது எதிர்பார்க்கப்பட்டது. கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக அங்க டெல்லியினுடைய செய்தியாளர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனவே கைது என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை 2 குழுக்களும் பேச்சுவார்த்தை நடப்பதற்கு குழுக்களை அமைத்த பிறகும் கூட பேச்சுவார்த்தை என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இருந்தது. இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் நடந்தது. இது எல்லாமே நம்ம வந்து கவனத்தில் எடுக்க வேண்டி இருக்கிறதா? ஏன்னா இந்த கைது என்பது அடுத்த கட்டமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கைதாக இருந்தாலும் கூட ஏற்கனவே திரு ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து தொடர்ந்து முன்வைக்கிற ஒரு நிபந்தனையாக இருப்பது என்பது பொது சசிகலாவுடைய குடும்பம் முழுமையாக கட்சியிலிருந்து நீக்கப்படணும் அப்படிங்கிறது. அந்த கோரிக்கை அல்லது அந்த நிபந்தனை என்பது இன்னும் வலுப்பெறுமா? அது எப்படி போகும் நினைக்கிறீங்க? இல்ல, இவர்களுடைய அணி இபிஎஸ் அணி வந்து சொல்றதை தொடர்ந்து நாங்க வந்து அதை முழுமையா நிராகரிக்கல, வாங்க பேசுவோம் அப்படிங்கிற ரீதியா தான் சொல்றாங்க. எல்லாமே வந்து பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே வந்து நாங்க முடிவெடுத்து அறிவிக்க முடியாது, நீங்க வாங்க உட்கார்ந்து பேசுவோம். இன்னைக்கு திரு ஓபிஎஸ் ரொம்ப சிக்னிபிகண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொன்னது வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. நிச்சயமா வந்து அடுத்த சில நாட்களில் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படிங்கறத என்னுடைய எதிர்பார்ப்பு. திரு தினகரனுடைய மேட்டர் வந்து அந்த மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் நீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு பிறகு அவர் எப்ப ஜாமீன் மூவ் பண்றாருங்கிறத பொறுத்துதான் அடுத்த கட்டமா நமக்கு தெரியும். இப்ப இந்த கைதை பொறுத்தவரை தினகரன சிறையில் இருப்பதோ அல்லது நீங்க கணிக்கிற மாதிரி ஒருவேளை மீண்டும் காவல்துறை கஸ்டடி எடுத்து விசாரிப்பதற்கான ஒரு சூழலோ ஏற்படுகின்ற ஒரு சூழல் இருக்கும். அவர் இதை சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டி இருக்கிறது. தன்னுடைய பேட்டிகளிலும் கூட அதை அவர் குறிப்பிட்டே வந்திருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு அவருடைய பேட்டியிலும் சரி, அதே போல அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில பங்கேற்கும் போதும் கூட வழக்குகள் எனக்கு புதிதல்ல, நான் ஏற்கனவே காஃபி போசால கைதா இருக்கிறேன், ஃபெரா வழக்கையும் எதிர்கொண்டிருக்கிறேன், எனவே இந்த வழக்கையும் எதிர்கொள்வேன் அப்படின்னாரு. கடைசியாக இந்த கட்சியிலிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நான் இந்த முடிவை நேற்றே எடுத்து விட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது கூட இந்த வழக்குகள் என்பது நான் பார்க்காத ஒன்றல்ல, பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் இருந்தார். எனவே அவரும் கூட இதை எதிர்பார்த்திருப்பார் என்று இதை பார்க்க முடியுமா? இதையும் கணித்திருப்பார் அப்படின்னு நிச்சயமா வந்து அவர் எதிர்பார்க்க, குறைஞ்சபட்சம் இந்த முதல்ல எதிர்பார்க்கலன்னு சொன்னா கூட இந்த 4 நாட்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு விசாரணை நடக்கும் போதே அடுத்த கட்டமாக 2ல 1 தான் நடக்கக்கூடும். ஒன்று வந்து ஒன்னு எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில அவர் விடுவிக்கப்படலாம், இல்லாட்டி கைது நடவடிக்கை தான். அண்ட் இன்னைக்கு அவர் சுகேஷ் சந்திரசேகருடைய அவங்க ஏற்கனவே சுகேஷ் சந்திரசேகர் வந்து போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரணை நடத்தி ஆதாரம் இருக்கிறதுன்னு சொல்லி டிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு கேட்கும் போதே உங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர போகுதுங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக இருந்தது. அதுதான் நடந்திருக்கு இப்போ அப்படிங்கறதுதான். சோ திரு தினகரன் முழுமையாக இதை எதிர்பார்த்திருப்பார், அதை சட்டத்திற்காக சந்திப்பார் அப்படிங்கறதுதான் ஒரு எதிர்பார்ப்பு. அதே மாதிரி இந்த 2 அணிகளுக்கு இடையே இருக்கிற பேச்சுவார்த்தை இதனால வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு அழுத்தம் இபிஎஸ் அணிக்கு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனடியாக வருவதற்கான வாய்ப்பில்லை. தொடர்ந்து ஆதாரங்கள் ஏதேனும் கிடைத்து மற்றவர்களை சம்பந்தப்படுத்தக்கூடிய ஆதாரங்கள் கிடைத்தால் நிச்சயமாக ஒரு திருப்பம் ஏற்படலாம்.